வணக்கங்க. சில பேருக்குங்க இரவு நேரங்களில் அடிக்கடி சிறுநீர் போக வேண்டிய வேலை இருந்துகிட்டே இருக்குங்க. அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான ஆசனங்களும் பயிற்சிகளும் இப்போ நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் முடிஞ்சதுன்னா கீழே மேட் போட்டு உட்காந்து பண்ணுங்க. கீழே உட்கார முடியாதவங்க பெட்லேயே உட்காந்துக்கோங்க. சரிங்களா? முதலாவதாக இந்த பத்ராசனம்ங்க. சரிங்களா? கால்களை மெதுவாக இப்படி அசைங்க. வைத்துட்டு இது போல நீங்க ஒரு 50 முறை செய்யணும். சரிங்களா? சிரமப்பட்டு பண்ணக்கூடாதுங்க. நல்லதுங்க. இதில் அடுத்தது முடிஞ்சவங்க நல்லா நிமிந்து உட்காந்துக்கோங்க. மூச்சை நல்லா உள்ள எடுத்துக்கோங்க. மூச்சை விட்டுட்டே மெதுவாக முன்னாடி கும்பிங்க. முடிஞ்ச வரை கும்பிங்க. சுவாசம் இயல்பா இருக்கணும் குமிஞ்ச பிறகு. சரிங்களா? இந்த கைகளை மெதுவாக அப்படியே அப்படி முன்னாடி நீட்டி வச்சுக்கோங்க. இயல்பான சுவாசத்தில் இருக்கணுங்க. இந்த நிலையில நம்ம ஒரு 30 வினாடிகள் அப்படியே இருக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. மெதுவாக மேலே வந்துக்கோங்க. ரிலாக்ஸ். அடுத்ததுங்க இந்த கால்களை கொஞ்சம் இப்படி விரிச்சு வச்சுக்கோங்க. விரிச்சு வச்சுட்டுங்க இந்த கையில முன்னாடி வச்சுட்டு இங்க பாருங்க, மெதுவாக அப்படி குமிஞ்சு அப்படி நிமிரணும். சரிங்களா? இது போல 50 முறை செய்ய போறோம். சுவாசம் இயல்பா வச்சுக்கணுங்க. கால் வலிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்க குறைவா பண்ணிக்கோங்க. முழங்கால் கீழே வலிக்கும். ஒரே ஸ்டெச்சில் ஒரு 50 முறை உங்களால் பண்ண முடியாட்டி ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் எடுத்து மறுபடியும் பண்ணுங்க. ஒரு 25 முறை செய்யுங்க. நிறுத்திக்கோங்க. மறுபடியும் ஒரு 25 முறை செய்யுங்க. ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும். இப்ப என்ன பண்றோம், முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி குமிஞ்சிட்டு அப்படியே இருக்கணுங்க. இது பண்ற கொஞ்சம் சுலபமா இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, இந்த கால் மேல கை வச்சுக்கோங்க. இந்த கால் விரல முடிஞ்சாலும் பிடிக்கலாம், இல்லாட்டி கால் மேல கை வச்சுக்கோங்க, முன்னாடி கை வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்னும் சௌகரியமா இருக்கிறவங்க மெதுவாக இந்த முழங்கையும் கூட இப்படி கீழே வைக்கலாம். நீங்க இந்த பொசிஷன்ல நம்ம ஒரு 30 செகண்ட் அப்படியே இருக்க போறோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26
27, 28, 29, 30. இப்போ மறுபடியும் இந்த கால் மடக்கி வச்சுக்கோங்க. பத்ராசனம், பட்டர்ஃப்ளை புஷ் பண்ண பார்த்தீங்கன்னா அது போல மிதப்படி கால் அசைங்க. நல்லதுங்க. அடுத்தது கால் நீட்டி வச்சுட்டுங்க. பாருங்க, ஒரு காலை மடக்கி இன்னொரு கால் தொடமா இப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுட்டு இந்த காலை மெதுவா கீழ் நோக்கி இப்படி அழுத்துறோம். இது ஒரு 30 முறை செய்யலாம். சரிங்களா? செய்துட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம், மெதுவா அப்படியே இந்த கால் மேல கை வச்சுட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முன்னாடி குமிருக்கு முயற்சி பண்ணணும். சரிங்களா? சுவாசம் இயல்பா இருக்கணும். அப்படியே இருங்க. இதுல நம்ம 30 வினாடிகள் இருக்க போறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. இப்ப கால் நீட்டிக்கலாம். காலை மாத்தி வைங்க. அதே போல காலை மீது அசைக்க போற இப்படி. சரிங்களா? 30 முறை. நீங்க இந்த கால் வைக்கும் போது இந்த முழி வந்துட்டு தொடமேல போட்டு அழுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா இங்க ஒரு டவல் வச்சுக்கோங்க. இல்லாட்டி காலை கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுக்கோங்க. சரிங்களா? நல்லதுங்க. இப்ப என்ன பண்ண போறோம், மெதுவா முன்னாடி பெண்ட் பண்ண போறோம். சுவாசம் இயல்பா வச்சுக்கோங்க. 30 வினாடிகள் இப்படி இருக்க போறோம். நம்ம 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. மேலே வந்துக்கலாம். கால் நீட்டிக்கோங்க. கால் மீது வாசிச்சுக்கோங்க. அப்படி அடுத்ததுங்க, இங்க பாருங்க, ஒரு காலை மடக்கி முடிச்சதுன்னா இப்படி பிடிக்கணும். சரிங்களா? பிடிச்ச மீது இப்படி கால் இப்படி அசைக்கணும். இது அதே போல ஒரு 30 முறை செய்ய போறோம் நம்ம. சரிங்களா? 2 கையினால பிடிக்க முடியலன்னா இப்படி பிடிச்சுக்கோங்க காலை. இந்த மாதிரி பிடிச்சு பண்ணுங்க. பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம், அப்படியே 30 வினாடிகள் பிடிச்சி வச்சுக்க போறோம். இந்த காலம் முடிஞ்ச வரைக்கும் நிமிர்ந்து உட்காருங்க. கஷ்டமா தெரிஞ்சுன்னா செவுத்துல சாஞ்சு கூட உட்காந்துக்கோங்க இந்த ஆசனம் பண்ணும் பொழுது. சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. கால் நீட்டிக்கலாம். கால் மீது வாசிச்சுக்கோங்க. எந்த பயிற்சியிலையும் மூச்சு அடக்கி வைக்காதீங்க.
மூச்சு இயல்பாக இருக்கணுங்க. காலை மாற்றிக்கோங்க. இது இப்போ அதே போல் பண்ண போகிறோம். அப்படி பிடிச்சிட்டு மெதுவாக இப்படி அசைக்க போகிறோம். செய்யுங்க பார்க்கலாம். நல்லதுங்க. இப்போ அப்படியே வச்சு போகிற கால் நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. காலை மெதுவாக பியாசிச்சுக்கோங்க. ரிலாக்ஸ். அடுத்ததுங்க, நீங்கள் பெரியவங்க பெட்டில் எல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். சிரமத்தை இது பண்ணாதீங்க, விட்டுருங்க. சரிங்களா? கீழே மேட்டு போட்டு பண்ணுறவங்க இது பண்ணுங்க. ஏன்னா பெட்டில் பண்ணிங்கன்னா கை அழுந்த போது பெட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அப்படி கீழே போகும். உங்களால் ஹிப் ரைஸ் பண்ண முடியுமான்னு தெரியலீங்க. கீழே முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறவங்க பண்ணுங்க. கை வச்சுட்டீங்க பாருங்கள். மெதுவாக இடுப்பு இப்படி உயர்த்தணும். இப்படி உயர்த்தி இப்படி கீழே வை. சரிங்களா? இது என்ன பண்ணணும்னாங்க, இடுப்பை மேலே உயர்த்தும் பொழுது இன்ஹேல் பண்ணணும், இடுப்பு கீழே வைக்கும் பொழுது எக்ஸேல் பண்ணணும். சரிங்களா? இந்த மூச்சு முடிஞ்சதுன்னா பண்ணுங்க, இல்லாட்டி சுவாசத்தை இயல்பாக வச்சுக்கோங்க. இடுப்பை மட்டும் உயர்த்திட்டு கீழே வச்சிங்கன்னா போதும். இது பண்ணும்பொழுது கையும் காலும் கொஞ்சம் வலிக்கும், சிரமமாக தெரிஞ்சா நீங்கள் அளவாக பண்ணுங்க. சரிங்களா? இப்போ 30 முறை முயற்சி செய்து பார்க்க போகிறோம். இன்ஹேல், எக்ஸேல் 1, இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல் 3, inhale, exhale 4, inhale, exhale 5, inhale, exhale 6, inhale, exhale 7, inhale, exhale 8, inhale, exhale 9, inhale, exhale 10. நல்லா மூச்சுட்டுக்கோங்க. டீப் இன்ஹலேஷன் அண்ட் வெரி ஸ்லோ எக்ஸ்ஹலேஷன். கை இப்படி திருப்பி வைக்கிறாங்க கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படிங்கிற கஷ்டமா இருந்துச்சுன்னா இப்படி வச்சு ஒரு 10 முறை செய்யலாங்க. இன்ஹேல், எக்ஸேல் 1, இன்ஹேல், எக்ஸேல் 2, inhale, exhale 3, inhale, exhale 4, inhale, exhale 5, inhale, exhale 6, inhale, exhale 7, inhale, exhale 8, inhale, exhale 9, inhale, exhale 20. நல்லா மூச்சு விடுங்க. மெதுவாக வெளியில் விடுங்க. கை பிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை இப்படி திருப்பி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு 10 முறை செஞ்சிடலாமா? இன்ஹேல், எக்ஸேல் 1, இன்ஹேல், எக்ஸேல் 2, இன்ஹேல், எக்ஸேல் 3, inhale, exhale 4, inhale, exhale 5, inhale, exhale 6, inhale, exhale 7, inhale, exhale 8, inhale, exhale 9, inhale, exhale 30. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இடுப்பை மேலே உயர்த்திட்டு 30 செகண்ட்ஸ் அப்படியே இருக்க போகிறோம். சரிங்களா?
செய்து பார்த்துலாங்களா? மெது இடுப்பு அப்படி உயர்த்துங்க, அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. கால் நீட்டிக்கோங்க. ரிலாக்ஸ். கை கொஞ்சம் பிள்ளை தெரிவிச்சுக்கோங்க. தலை மெதுவாக இப்படி லேசாக சாய்ச்சிட்டுங்க. நல்லா மூச்சு உள்ளிழுத்து மெதுவாக வெளியில் விடுங்க. அடுத்ததுங்க மலாசனம். இப்படி உட்காரணும். சரிங்களா? முடிச்ச வரைக்கும் முதுக நேரா வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க குதிங்கால் முழுக்க கீழே வைக்க முடியலன்னா என்ன பண்ணலாம், இங்க ஒரு பில்லோ வச்சுக்கலாம் இந்த இடத்துல, இல்ல டவல் மடிச்சு வச்சுக்கலாம். சரிங்களா? வச்சு உட்காருங்க. நிமிர்ந்து உட்காருங்க முடிஞ்ச வரைக்கும். இதுல நம்ம 30 வினாடிகள் அப்படி இருக்க போறோம். முடிஞ்சதுன்னா 1 நிமிஷம் அப்படியே இருக்கலாம் நம்ம இதுல. சரிங்களா? சுவாசம் இயல்பா வச்சுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு மூச்சை நீங்க அடக்கி வச்சக்கூடாது. நீங்க இந்த இந்தியன் டாய்லெட் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சௌரியங்க. இந்த ஆசனம் பண்றதுக்கு உங்களுக்கு சுலபமா இருக்கும். என்னடா 30 செகண்ட்ல சொல்லாம விட்டுனேன்னு பாக்குறீங்களா? நம்ம 1 நிமிஷமே பண்ணிட்டோம். நல்லது. இப்ப என்ன பண்றீங்க, மெதுவா அப்படியே காலை நீட்டிக்கிறீங்க. சரிங்களா? சவாசனால படுத்து 10 முறை நல்லா மூச்சை உள்ளிழுத்து மெதுவா வெளியில் விடுறீங்க. சரிங்களா? இந்த பயிற்சியில் நீங்க செய்தீங்கனாலே இது போதுங்க. இந்த பயிற்சியில் நீங்க தொடர்ந்து செய்துட்டு வாங்க. ஆரோக்கியமே அபரிமிதமான செல்வம்.